வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து லாகுர்னோவ். எங்களுடைய இலங்கையில் எல்லோருக்குமே தெரியும், இலங்கையில் கடந்த சில நாட்களாக மிக பெரும் ஒரு அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஒரு பகுதி சில பகுதி மட்டும் கிடையாது, இலங்கை முழுவதுமே தற்பொழுது இந்த அனர்த்தத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள அனர்த்தத்தினால நிறைய உயிர்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், பாரிஸ் மற்றும் புற இடங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக செல்வாக்கு செலுத்துவர்கள், அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மூலமாக பல நிகழ்ச்சிகளை பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய எங்களுடைய எல்லோருமே நாங்கள் சேர்ந்து இந்த மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நாங்கள் அதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருந்தோம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த நாளில் நாங்கள் செய்திருக்கோம். இன்றைக்கு 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமாக பாரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு பண சேர்ப்பு, அதாவது வந்து மக்களுக்காக அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை வழங்குவதற்காக பணத்தினை நாங்கள் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் லாகுர்னோவில் வந்து ஒரு 2 மணித்தியாலம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சேகரித்த அந்த காசினுடைய மொத்த தொகை என்ன என்று சொன்னால், ஒரு 2 மணித்தியாலத்திலேயே எங்களுக்கு லாகுர்னோ இருக்கக்கூடிய கடைக்காரர்களாக இருக்கட்டும், அங்கே போய் வந்த மக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து எங்களிடம் ஒரு 3 உண்டியலை வச்சுக்கொண்டு நாங்கள் எல்லா இடமும் போனாங்க. அந்த 3 உண்டியல்லையும் சேர்ந்த மொத்த பணம் என்னன்னா 2 மணி நேரங்கள்ல 4005 யூரோக்கள் 6 சென்டிம், 4005 யூரோக்கள் 4 சென்டிம் 2 மணி நேரத்துல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர்கள் சேர்த்திருந்தோம். நாங்க போன கிட்டத்தட்ட 14,53,669 ரூபாய், இலங்கை ரூபாய், கிட்டத்தட்ட 14,53,669 ரூபாய்களை வந்து நாங்கள் 2 மணி நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து சேகரித்திருக்கிறோம். குறிப்பா வந்து எல்லோருடைய இந்த சேவையும் அளப்பெரியது. மக்களுக்காக அவர்களுடைய வேலைகளை விட்டு வந்து இந்த 2-3 மணி நேரம் எங்களுக்காக பாடுபட்டு இந்த ஒரு தொகையை சேர்த்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்களுக்காக. இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் இந்த ஒரு முயற்சியை வந்து ஆரம்பத்தில் யாரு துளிர் விட்டது எப்படி இந்த முயற்சி எனக்கு தெரியாது. துலபன் மூலமாகத்தான், துலபனுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய துலபனுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய சகோதரி அவர்கள், அதே போல ஜீபூம்பா எங்களுக்காக வந்து வினைக்கட்டிருந்தார். அண்ட் எங்களுடைய சிகாஸாக இருக்கட்டும், எம்ஆர் ஆக இருக்கட்டும், எங்களுடைய ஈசன் அண்ணாவாக இருக்கட்டும், ஈசன் அண்ணா உண்டியலுக்கு வந்து நிறைய காசு வந்திருந்தது. அதே போல சிவம், தொப்பரிஸ் தமிழ், அப்படி எல்லாருமே, யாரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். தமிழ் கிழவன் ஐயா எங்களோட வந்திருந்தார். தமிழ்நாட்டு பாரிஸ் நட்பு எல்லாரும், பாரிஸ் தமிழன், எம்ஆர் எங்களுடைய கேஆர் நிரோஜன் அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இது இது வந்து பாத்தீங்களா இருந்தா எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக நாங்கள் பிரான்ஸ்ல சேர்ந்து ஒரு சில மணி நேரங்கள்ல 2 மணித்தியாலம், இந்த 2 மணித்தியாலத்துல நாங்கள் செய்த ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து எங்களுடைய சமூக ஊடகவியலாளர்கள், பிரான்ஸ் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் செயற்படக்கூடியவர்கள் இன்னும் பல விஷயங்களை செய்வார்கள். சரி, அப்ப இந்த பணம் எப்படி போகுது? எல்லாருக்குமே உடனே வந்து வரப்போற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க சேர்த்த இந்த 4005 யூரோ 6 சென்டிம் யார் மூலமா எந்த மக்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்னார் மாவட்டத்துக்கு தான் இந்த பணமாக அல்ல, பொருட்களாக போய் சேர போகிறது. அதுக்காக எங்களோட ஒரு அண்ணன் இருக்கிறார்.